ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ் கட்டலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம், இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம். இந்த மாதிரியான நீங்கள் என்ன கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பில்டிங் கட்ட முடியும். எந்த ஏரியாவில் எவ்வளோ இடம் இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாமா? சென்னை போரூர்லேருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய போரூர் பாய்கடை பஸ் ஸ்டாப்பை தாண்டி நேராக குன்றத்தூர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே கோவூரோட ஃப்ளைஓவர் வரும். அந்த கோவூர் ஃப்ளைஓவர்லேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா சர்வீஸ் ரோடுங்க. அந்த சர்வீஸ் ரோடு நேராக போனோம்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் மாதிரி, அதாவது அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து ஒரு கட்டிங் வந்து வரும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணோம்னா இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா தரப்பாக்கம். இந்த தரப்பாக்கத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100 அடி பக்கத்தில் வருங்க. 1000லேருந்து 1100 அடி வரும். அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 77 சென்ட்டுங்க. இந்த 5 ஏக்கர் 77 சென்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டைட்டில் கிளியராக இருக்குது, பக்காவான கிளியரான டாக்குமெண்ட்டு, பட்டா கம்ப்யூட்டர் பட்டா உள்ள இடம் தான், பட்டா லேண்டு இப்போ சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ளாட்ஸ் கட்டலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம், இண்டிவிஜுவல் வில்லா டைப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடங்க. ஏன்னா அந்த கோவூர் மெயின் ரோடு, இந்த சைடு குன்றத்தூர் மெயின் ரோடு இருக்குங்காட்டி நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சொன்ன 3 டைப் ஆஃபில் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். இந்த இடத்துடைய விலை வந்து அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரோட விலை 13 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 ஏக்கர் 77 சென்ட்டு. 1 ஏக்கர் 13 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. இந்த இடத்த பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட லேண்டு மீட்டிங் தரோம். நீங்கள் ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசுங்க. ரேட்டு வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கிங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு விலங்குமே இல்லை, தாராளமாக வந்து நீங்கள் இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது இதுதான், எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வந்து ரேட்டை வந்து நாங்கள் குறைச்சது நாங்கள் தரோம். 1 ஏக்கர் 13 கோடி ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு, ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுறாங்க, பெரிய பெரிய பில்டர் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் பெரிய பில்டர் வந்து வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸோ ஃப்ளாட்ஸோ கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக செட் ஆகும். ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்னென்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் எந்த ஒரு பதிவில் வந்து போடுறது கிடையாதுங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். தாராளமாக வந்து நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்ட எங்களுடைய ஸ்டாஃப் வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.